அவருக்கு எப்பவுமே இங்கே வந்து இங்கே நிற்கிற திமுக விற்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவு போட்டெல்லாம் அடைக்க போகிறேன், கவலைப்படாது. நீ பட்டியிலேயே அதை மக்கள் அடைக்கிற காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்புள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம் இந்த மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கலோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்காலும் கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளோ தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொல்லலை, நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்களாம். 18 பேர் பினாமியா சுயேட்சையா போட்டு அங்கங்க ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதான். இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் கோவை. இன்றைக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இங்க இருக்கிற தொழில் கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இன்றைக்கு சிறு தொழில் இங்கே தான் அதிகம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டில பிரச்சனைனாங்க, அதை இந்த சிறுதொழில் மக்களுக்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை இருக்கும், அதில் இருக்கிற இடர்பாடுகள் களையப்படும்.